அரிசி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடங்குகள் வந்து உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இப்போ இந்த இருக்கக்கூடிய விலைகள் வந்து ஏறக்கூடிய அமைப்புகளும் விவசாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் என்ன ஆகும்னா ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது பருவம் மாறி மழை பொழியக்கூடிய காரணங்கள்னால பொருளாதார ரீதியான இழப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் வரப்போகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ ஃப்ரண்ட்டு எப்படி வரும் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், போன தடவை வாங்கின அளவை விட சரிங்களா வாக்கு சதவீதங்களும் சரி அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் கூட வரக்கூடிய அமைப்புகள் அதை தான் காட்டுது. தமிழ்நாட்டில் 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது. இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேட்பாளரை பொறுத்து அந்த எந்த கட்சிக்கும் வருது அந்த வேட்பாளரோட ஜாதக அமைப்புன்னா இவங்களை வைத்து எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் 3 to 10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஒன்றா லெஸ்னால் ஒன்று கம்மியாகும், மேக்ஸிமம் போனால் ஒரு 10 தொகுதி வரைக்கும் வரக்கூடிய அமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சி வந்து எடுக்கும். சனிப்பெயர்ச்சி வீடியோக்கு பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தது தான், அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள்னால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அது நார்த் இந்தியாவில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்மளுடைய சவுத் இந்தியன் இதில் இருக்கிறவங்களோட உடல்நிலைகள்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி அச்சுறுத்தல்கள், அதாவது தேவையில்லாமல் நான் உங்களுக்கு இதுலேயும் சொல்லியிருந்தேன் பாருங்கள், 2024 சொல்லியிருந்தேன், தேவையில்லாத ஒரு சில டெரரிஸ்டோட அமைப்பு மலை சார்ந்த இடங்கள்லாம் அச்சுறுத்தல் வரும் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தேன். இதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்து இந்த ஆண்டும் வரும். திருப்பியும் சொல்கிறேன், அதை நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் வந்து அதை வந்து தீர்க்கமாக வந்து பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார்கள். அது வந்து அந்த த்ரெட்டுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஜோதிட அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து நியரஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வரதான் செய்யும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடுத்தது சொல்லக்கூடிய வெதர் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேடி அதே மாதிரி நம்ம அரிசி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடங்குகள் வந்து உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இப்போ இந்த இருக்கக்கூடிய விலைகள் வந்து ஏறக்கூடிய அமைப்புகளும் விவசாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் என்ன ஆகும்னா ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது பருவம் மாறி மழை பொழியக்கூடிய காரணங்கள்னால சில இழப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் அதாவது பொருளாதார ரீதியான இழப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் வரப்போகுது. அதே மாதிரி சின்ன திரையில் இருந்து வரக்கூடிய நடிகர்கள் அதே மாதிரி சின்ன பட்ஜெட்டில் செய்யக்கூடிய படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய அமைப்புகள் சினிமா துறையில் நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஓடிடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னும் ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த சினிமா துறையில் நடக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய 2026 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அதாவது பஸ்டர் ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உச்ச நட்சத்திரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்தே சில படங்கள் நடிக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி அதை கூட்டு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாபெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி சிறு நடிகர்கள் வந்து பெரிய லெவலில் லைம்லைட்டில் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக நீங்கள் செயல்படணும். ஏதோ ஒன்று கிடைக்கிதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு பேசுகிறதோ அதே மாதிரி தப்பாக வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சொல்கிறது பண்ணுறது ஒரு அஃபென்சிவாக கொண்டு போகிறது எந்த ஒரு மத நம்பிக்கையவோ மார்க்க நம்பிக்கையவோ அவரவர் அன்பான நம்பிக்கைகளையோ
தவறாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் ரெகுலேஷன்ஸ் வரப்போது. இதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் கைதாகக்கூடிய அமைப்புகளும் இதில் இருந்துருக்கு. அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுகிறதும் யாரோட நம்பிக்கையும் அவநம்பிக்கையாக பேசாமல் இருக்கிறதும் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமூட்டக்கூடிய சில தட் இஸ் லைக் ஏற்றுக்கொள்ள முடியாத சில சட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அதை நம்ம கிருஷ்ணர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், காலதேச வர்த்தமானம்னு சொல்கிற மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில தீர்ப்புகள் மூலமாகவும் சட்டத்திட்டங்களும் வந்து நம்ம நாட்டில் இயற்ற போகிறாங்க. அது வந்து ஆரம்பத்தில் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் போகக்கூடிய அமைப்புகள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சட்டங்கள் இயற்றப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டுருக்குங்க. ரைட். இப்போது உங்களுக்கு எல்லாமே இந்த 2026ன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அரசியல். நம்ம இந்த அரசியல் வந்து இது வருஷம் என்ன சொல்கிறது, இந்த அரசியல் பற்றி பேசும்போது 2024 இதில் ப்ரெடிக்ஷன்ஸில் ஜோதிட ரீதியாக ப்ரெடிக்ஷன்ஸ் ஒவ்வொரு தொகுதியில் கொடுத்ததில் இதை நம்ம பெருமையாகவே சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தான் ஹையஸ்ட் வின்னிங் ரேட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? இதில் நான் ஏன் மொட்டையாக நம்ம கொடுக்கல, நீங்கள் வேணால் அந்த லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். 39 தொகுதியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரமும் அதே மாதிரி நம்மளுடைய டிடிவி அண்ணா போட்டியிட்ட சவுத்தில் இருக்கக்கூடிய தொகுதி, அதே மாதிரி நம்மளுடைய சௌமியா மேடம் போட்டியிட்ட அந்த தொகுதி மட்டும்தான், 3 தொகுதி மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரி டஃப் ஃபைட் வந்தது. பட் இருந்தாலும் நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தவறாக போயிடுச்சே ஒழிஞ்சு மிச்சம் எல்லா தொகுதியிலையும் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சொன்ன வரைக்கும் வந்தது வந்து கரெக்டாக இருந்ததுங்கிறது இந்த நேரத்தில் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ்க்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காகவே நம்மளை பேர் சொல்ல விரும்பலை. முக்கியமான சில டிவியில், முக்கியமான சில யூடியூப் இதிலலாம் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் என்னுடைய இதில் நான் கொடுத்துட்டு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், இப்படி தான் எனக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க தெரியும், அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இன்டர்வியூ கொடுக்கலாம், 2026க்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் வந்து இந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்களில் நம்ம என்ன சொன்னோம் 2024, ஏன்னா நம்ம சும்மா பேசி அடித்து விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. அதே மாதிரி இதில் சில பேர் சொல்கிறது உண்டு, இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் 2026 வந்து ஜோதிட ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் சரி, எல்லா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய நம்ம மாண்புமிகு முதலமைச்சரையும் எனக்கு பிடிக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரையும் எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியவும் எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதில் எல்லாரையுமே நம்ம நாம் தமிழர் அண்ணன் சீமான் அண்ணனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க சோர்சஸ் மூலமாக அவங்க கட்சியில் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் நமக்கு தெரிந்தாலும், இதை வந்து நம்ம ஒரு விஷயமாக நம்ம சொல்லும்போது இது ஹர்ட் பண்ணுறதுக்கோ அவங்கள பற்றி இது பண்ணுறதுக்கோ கிடையாது. ஜோதிட ரீதியாக இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2026 இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் 200 தொகுதிக்கு மேலே அவங்க வந்து சொல்லக்கூடிய அமைப்புக்கு 200க்கு மேலே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வருமானா வராது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான காம்படிஷன்னா போன தடவை இருந்ததை விட வந்து எதிர்க்கட்சிகளோட வாக்கு சதவீதங்கள் வந்து ஜாஸ்தி ஏறும். அப்போ ஏறினாலும் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வந்து முதலமைச்சராக திருப்பியும் நம்ம மாண்புமிகு இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தான்
நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்து பதவியேற்க போகிறாருங்கிறது தான் இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது, எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலங்களில் இப்போ என்ன இருக்குமோ அந்த பிளானட்ஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா. சரி, இப்போ இதில் 1-to-1 விஷயங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கட்சின்னு பார்க்கும்போது இருக்கிறத அசிட்டிஸ் இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ 1-to-1 இப்போ ஒரு இதில் நம்ம தட் இஸ் லைக் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்கார். அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்கார். அவருக்கும் அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் அவங்களுடைய இண்டிவிஜுவலான விஷயங்கள் தேவைப்படும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் வந்து அதுதான் அதுக்கு தேவைப்படும். ஸோ ஓவராலாக என்ன புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லணும்னா 2026 திருப்பியும் வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் தான் இப்போ இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தான் திருப்பியும் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக ஆக போகிறாருங்கிறது தான் யதார்த்த உண்மை. ரைட். அடுத்தது வந்து அப்போ எதிர்கட்சின்னு வந்தோம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ ஃப்ரண்ட்டு எப்படி வரும் அப்படின்னு எடுத்திங்கன்னா, கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், இதில் வந்து போன தடவை வாங்கின அளவை விட சரிங்களா வாக்கு சதவீதங்களும் சரி அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் கூட வரக்கூடிய அமைப்புகள் அதை தான் காட்டுது. சரியா? இதில் உள்ளடக்கி வரக்கூடிய சில கட்சிகள் வந்து இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நாள் வந்து 20/12/2025. இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஇஅதிமுகவும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியும் தான் இருக்காங்க. பட் எலெக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, தேமுதிகவும் சரி, இந்த மாதிரி அமைப்புகளும் சரி, அதே மாதிரி ஐஜேகேவும் சரி, அதை நம்ம மதிக்கத்தான் வேணும். ஒவ்வொரு கட்சிகளையும் நாம் மதிக்கத்தான் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களும் சரி, அதே மாதிரி நம்ம ஜான் பாண்டியன் அண்ணனும் சரி, நம்ம கிருஷ்ணசாமி அண்ணனும் சரி, இந்த மாதிரி இவங்கள்லாம் சேர்ந்து அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி பலத்தோடு வருவாங்க. இதில் குறிப்பாக வந்து எடுத்துட்டிங்கன்னா, போன தடவை வாங்கின எம்எல்ஏ அளவை விட இவங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய அளவுகள் ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓட்டு வங்கியும் ஜாஸ்தி இருக்கும். இதில் வந்து இது தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம அண்ணன் எதிர்கட்சி தலைவரான நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்டர்னல் பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து அவர் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதெல்லாம் தேர்தல் வர டயத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் அது வந்து அவர் சரி பண்ணி கொண்டு வந்துடுவார். அடுத்த லெவலில் இதில் இருக்கக்கூடிய இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எடுத்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒன்றா 4க்கு கீழே போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 4க்கு கீழே போவாங்க. பிட்வீன் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா 3 to 10க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3லிருந்து மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டியில் எடுத்தோம்னா அவரவர் நம்ம அந்த காம்படிஷன் நடக்கும்போது, இது தேர்தலுங்கிறது ஒரு போட்டி தானே, இந்த மாதிரி அடிப்படையில் இன்றைக்கி தேதிக்கு எடுத்துனோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அமைப்பு ஆசிட்டிஸாக இருக்கும். அப்படி இல்லை, அவங்க வேட்பாளரை பொறுத்து அந்த எந்த கட்சிக்கும் வருது அந்த வேட்பாளரோட ஜாதக அமைப்புன்னா இவங்களை வைத்து எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் 3 to 10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஒன்றா லெஸ்னால் ஒன்று கம்மியாகும். மேக்ஸிமம் போனால் ஒரு 10 தொகுதி வரைக்கும் வரக்கூடிய அமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சி வந்து எடுக்கும்.